1 கப் பொட்டுக்கடலை இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஜாலி வச்சுருக்கேன் மாவு ஜலிக்கிறதுக்காக. இதில் வந்து 1 கப் பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எந்தளவு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவு பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து அதே கப்லேயே 4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து கடையிலேருந்து வாங்கின மாவு தான். மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாத்தூளும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஓமம், எள் இதெல்லாம் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து என் பொண்ணு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால சேர்க்கல. இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு எண்ணெய், பட்டர், நெய் ஏதாவது ஒன்று நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணி வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சுட்டே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். லேசாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு முறுக்கு அச்சில் வந்து போட்டுடலாம். மாவு போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இது மாதிரி போட்டுவிட்டு மாவு வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஈஸியாக வந்து புழியறதுக்கு வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு டக்குன்னு வந்து இது ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பிளேட்டில் புழிஞ்சு எடுக்கிறனால எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டி மேலே புழிஞ்சிட்டு அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு முறுக்காக வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். இது வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரியும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கும் விட்டு எடுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சுட சுட நல்லா மொறு மொறுன்னு முறுக்கு ரெடியாக இருக்குது. உளுந்து, அரிசி இதெல்லாம் கழுவி காயப்படாமல் வறுக்காமல் டக்குன்னு வந்து இந்த முறுக்கு ரெடி பண்ணியாச்சு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.